சாவுங்க சென்னையில இருக்கேன் எனக்கு என்னங்க, நான் எங்க ஊர்ல இருக்கேன் செத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை விட்டு சென்னை முன்னேறல வெண்ட முன்னேறல சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பேசுறீங்க நீங்க? அப்பனா திரு ஸ்டாலின் அவர்கள் மிசாவில் கைது செய்தார்னு பொய் பொய் பெரும் பொய். எதுக்காக கைது செய்யப்பட்டார்? அவர்கிட்ட கேளுங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் தோக்காத மாதிரி இப்ப கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றவரா அறிவிக்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காரு. ஏற்கனவே பாஜக ஆட்சியில் இருந்தவங்க தானங்க. ஆமாங்க சார். அவங்க எதையும் பேசுவாங்க, எப்படியும் பேசுவாங்கிறது நீங்க பழச மறந்துட்டீங்க. ஒரு நல்ல மனுஷன் நிதானத்துல பேசினா அதை பத்தி நம்ம விவாதிக்கலாம். அவங்க விரக்தியில வேதனையில உளறாங்கன்னு சொல்லிட்டேன். பரந்தூர் விமான நிலையம் வராமல் போய்விட்டால் 16 ஆண்டுகள் பின்னாடி தமிழகம் போய்விடும்ன்றாங்க சார். திரு கருணாநிதி அவர்கள் மஞ்சப்பை ஏற்றிட்டு திருட்டு ரயில் வரப்ப நல்லா இருந்தாங்க. பேசாதீங்க. மஞ்சப்பை எடுத்து வந்தாரா? அப்படிதான் பேசுறாங்க. மஞ்சப்பை எடுத்து வந்தாரான்னு கேக்குறேன். சீக்கிரமா உங்களை கொண்டு போய் கீழ்பாக்கத்துல சேர்க்கணும்னு முடியாது. தெரிஞ்சு போச்சு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் மூத்த உறுப்பினர் திருச்சி வேலுசாமி அவர் சந்திப்பு சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார் திமுகவுக்கு என்னதான் ஆச்சு? ஒப்பாரி வச்சுட்டே இருக்கிறாங்க. தோத்துது அவங்களால ஜீரணிக்க முடியல, எதுவும் பண்ண முடியல சார். இதான் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்களா? அது ஒப்பாரி முன்னேற்ற கழகம்னு மாத்திட்டாங்க. அப்படிங்களா? ஆமா ஆமா. கல்யாண வீட்டுல போயே ஒப்பாரி வைக்கிறாங்க. நான் இவங்க என்ன பண்றது? அதுதான் சார், அதுதான். அதாவது 3 மாசத்துல ஆட்சி கவுந்துருன்றாங்க, 3 மாசத்துல கலைஞ்சிடாங்க. அந்த வீடு அந்த திருமண வீட்டுல திருமண தம்பதி என்ன சார் நினைப்பாங்க? ஒரு கல்யாண வீட்டுக்கு போறபோது அந்த தம்பதிகளை வாழ்த்துறதுங்கிறது அடிப்படை நாகரிகம். அங்க போய் உட்காந்து இஷ்டத்துக்கெல்லாம் பேசுறது, கண்டபடி பேசுறது என்பது நாகரிக குறைவான விஷயம் கூட தெரியலன்னாக்க வேற ஒண்ணும் இல்லை. அந்த அளவுக்கு பதட்டத்தில் இருக்காங்க, குழப்பத்தில் இருக்காங்க, அதிர்ச்சியில் இருக்காங்க. அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் தோக்காத மாதிரி இப்ப என்னை கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றவரா அறிவிக்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்கா சார். இது விட ஐநா மன்றத்தை கூட மனு போடுவாங்க. அவங்க போடுறதுகிட்ட மக்கள் சிரிக்கிறாங்களே, அவ்வளவுதானே. கோவப்படக்கூடாதுங்க, அனுதாபப்படுங்க. பாவம் விரக்தியா இருக்கிறாங்க, அதுல ஏதோ உளர்றாங்க. அதை போய் நீங்க உண்மைன்னு எடுத்துக்கிட்டு நீங்க கோவப்படாதீங்க. பாவம் நல்ல டாக்டர்கிட்ட காட்டுங்கன்னு சொல்லுங்க. அதான் உங்க நியாயமான பேச்சுன்னா அப்படிதான் சொல்லணும். அப்பனா நீங்க சொல்றது ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டுறேன்னா அப்பனா வேற எதுனா அவருக்கு ஏதாவது ஆயிடுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு நல்ல எண்ணத்துல சொல்லணுங்கிறேன். பாவம் ஏதோ சரியில்லைன்ற போது நம்ம டாக்டர் தானே காட்ட முடியும். அது இல்ல. அதாவது 2021 ஜெயிச்சிங்க, 2019 பாராளுமன்றத்துல ஜெயிச்சிங்க, 2024 பாராளுமன்றத்திலையும் ஜெயிச்சிங்க. அப்பெல்லாம் இவி மிஷின் நல்லா இருந்து இப்ப மத்த தப்பா காட்டுதா? அதான் ஒரே வாரத்தில் சொல்லிட்டேன் பாருங்க. அவருடைய பதட்டமும் அவருடைய விரக்தியின் விளிம்புக்கு போனதுல வர்ற உளறல்ங்கிறது. அதுக்கு நீங்க அப்படியே பொருள் எடுத்துக்காதீங்க. அவங்க மேல ஆத்திரப்படுவதற்கு பதிலாக அனுதாபப்படுங்க. பாவம் அப்படிங்களா சார்? ஆமா. எப்படி? ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பாஜக நோக்கி அவங்க நகர்றாங்களா சார்? அது எப்படி சார்? இது ஒண்ணும் புதுசு இல்லையே. ஏற்கனவே பாஜக ஆட்சியில் இருந்தவங்க தானங்க. ஆமாங்க சார். அவங்க எதையும் பேசுவாங்க, எப்படியும் பேசுவாங்கிறது நீங்க பழச மறந்துட்டீங்க. கொஞ்சம் மறந்துட்டாங்க. ஜனங்கள்லாம் தெளிவா இருக்காங்க. அப்படியே சேரட்டும். அப்ப பாருங்க இதை விட கேவலமா தோப்பாங்க. இப்ப அப்படிங்களா? அப்பனா இப்ப 59 தொகுதி ஜெயிச்சது கூட்டணி கட்சியினால் எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா. என்ன இந்த கூட்டணி இல்லாம தனியா நிக்கட்டும். 59 இல்லைங்க, 5 தொகுதி ஜெயிக்கிட்டு அப்புறம் பாத்துக்குவோம். ஒரு நல்ல மனுஷன் நிதானத்துல பேசினா அதை பத்தி நம்ம விவாதிக்கலாம். அவங்க விரக்தியில வேதனையில உளறாங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு போய் ஒவ்வொன்றுக்கும் பொருள் எடுத்து பேசுனீங்கன்னா நம்ம தப்பா போயிடும். அப்படிங்களா சார்? இன்னொன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே இந்த திமுக காரங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையே வராதா? இல்லை சார், நல்ல வார்த்தை வராது. ஏற்கனவே உதயநிதி அப்படிதான் சொன்னாரு, இப்போ ஒருத்தர் இப்படிதான் சொல்றாரு. உன்னங்கிட்ட ஒரு படி மேல RS பாரதி
நீங்க உங்களுக்கு நல்ல சாவு வருமான்னு கேக்குறாரு சார். சார் உங்களுக்கு என்ன சாபம் விடுறாரு சார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜென்ம புத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, கிராமத்துல சொல்லுவான் ஜென்ம புத்தி செருப்பால் அடிச்சாலும் போகாதுன்னு. அவங்க ஜென்ம புத்தி அதுதாங்க, அதுல இருந்து மாறுவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க சார்? உண்மையில நீங்க சொல்லுங்க சார், ஜென்ம புத்தி அவங்களுக்கு. ஆமா, எங்க ஆரம்பத்துல அவங்க மூலவரே என்ன சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு நடிகைக்கு என்ன தொடர்புன்னு என்ன சொன்னாரு, அதெல்லாம் தெரிஞ்சா நீங்க கேட்க மாட்டீங்க. அது அண்ணா சொன்னது சொல்றீங்களா? என்ன ஒரு நடிகை பத்தி சொல்ல என்ன சொன்னாரு? படித்தாண்ட பத்தினியும் இல்லை, நான் முற்றும் துறந்த முனிவனும் இல்லைன்னு சொன்னாரு திரு அண்ணா அவர்கள். அதான் பாதியோட நிறுத்திட்டீங்க, மீதி இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். அது அந்த மீதி எனக்கு தெரியல, சொல்லுங்க. அதத்தாங்க, நான் தேடி அலைய மாட்டேன், வந்தால் விட மாட்டேன். ஓ அப்படியா? அவங்க கிட்ட போய் நீங்க வேற எதிர்பார்க்க முடியுமாங்க? ஓ அவரு அப்படின்னா அவர் பூ அதாவது அந்த தேன் அவருக்கு அவர் வராரா? அவ்வளவு இதுவா? ஆமா ஆமா அப்படி. அதனால அவங்க கிட்ட வந்து வேற ஏதாவது நல்ல விஷயம் பேசினாதான் நீங்க ஆச்சரியப்படணும் சார். அதுக்கு அவங்க கிட்ட கோச்சிக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. சார் அதுக்கு முன்ன திமுகல அப்படி பேசுறதுக்குன்ட்டு ஒரு ஆள் வகை, இப்ப வந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அப்படி பேச. ஐயோ மனுஷன் தானங்க. நீங்க இப்ப கருப்பு சட்டை போடுறீங்க, நாளைக்கு வெள்ளை சட்டை போடுறீங்க, அதனால உங்க குணம் மாறிடுமா? எந்த சட்டை போடுறீங்கன்னு இல்ல, என்ன பதவி இருந்தாலும் நீங்க தானே சார், அவங்க அப்படித்தான் இருப்பாங்க சார். அப்படி இல்லை சார், அவங்க எவ்வளவு பெரிய சொத்துக்காரங்க, எவ்வளவு பெரிய பணக்காரங்க. பணத்தை வைத்து கொண்டு அவர்கிட்ட நாகரிகம்னு நினைக்கிற உங்களை மாதிரி ஆட்களுடைய பலவீனம் அது. அப்படி இல்ல சார், அவங்க பணமே இல்லாம இருக்கிற போது கொஞ்சம் பரவாயில்லாம பேசினாங்க, இப்ப உலக கோடீஸ்வரன் வந்ததுக்கு அப்புறம் தான் கேவலமா பேசிட்டு. அப்போனா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, திரு கருணாநிதி அவர்கள் மஞ்சப்பை ஏத்துக்கிட்டு திருட்டு ரயில் வரப்ப நல்லா இருந்தாங்க. சும்மா பேசாதீங்க, மஞ்சப்பை எடுத்து வந்தாரா? அப்படிதான் பேசுறாங்க. மஞ்சப்பை எடுத்து வந்தாரான்னு கேக்குறேன். இல்ல அப்படி சொல்றாங்க. மஞ்சப்பை எங்க எடுத்து வந்தாரு? வேற ஆளா ஓடி வந்தாருங்க, வேற ஆளாதாங்க வந்தாரு. எதுவும் சொல்லுங்க சார். அவரு தன்னுடைய திறமையால் கதை திரைக்காத வசனம் எழுதி அவ்வளவு காசு சம்பாதிச்சவர் சார் திரு கருணாநிதி. உங்களையும் திருத்த முடியாது, தமிழ்நாட்டையும் திருத்த முடியாது. அப்படிதான் ஏங்க, அவரை விட 100 படத்துக்கு வசனம் எழுதின பாலமுருகன் ஒண்ணு கேள்விப்பட்டீங்களா? பாவரிசை நாயகன், அவருடைய படங்கள்லாம் வெள்ளி விழாவே 50 படம் ஓடி இருக்கும். அவருக்கு சொந்த வீடு கூட வாங்க முடியல, கதை வசனம் எழுதுனா உங்களுக்கு என்ன கோடிக்கணக்கில் பணம் கொடுப்பானா? அவரால் தானே இதாச்சு. பராசக்தினா ஒரு மாற்றம். பராசக்தியில சும்மா சோறு போட்டா போதுன்னு எழுதி கொடுத்தது உங்களுக்கு தெரியுமா? எதுவும் தெரியாம ஏன் சார் பேசிட்டு சார்? ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் எப்படி கதையை மாத்துறாரு சார்? பகல்ல பசுமாடு தெரியாதவங்களுக்கு ராத்திரி எருமாடு எப்படி தெரியும்? நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்க சார். இதை விட பல வெற்றி படங்களை கொடுத்து இவரோட பல மடங்கு கதை எழுதினவன் சொந்த வீடு கூட வாங்க முடியல பாலமுருகன் சார். அவங்க சொந்த முயற்சியில வந்தாங்க, எம்எல்ஏ மூலமா அது சம்பளம் வந்தாங்க, முதல்வராக இருந்தாரு. இத்தனை வருஷம் அதெல்லாம் தெரியலையா? எதுக்கு இருந்தாரு? பல தடவை முதல் மந்திரி ஆடவெல்லாம் தெருவில் பாய். உங்களுக்கு கோமதி சங்கர் தீட்சன் ஒருத்தர் தெரியுமா? தெரியாது சார். 3 தடவை எம்எல்ஏ இருந்தார். ஆமா, அம்பாசமுத்திரத்துல. சாகிற போது சொந்த வீடே அவருக்கு கிடையாது. மந்திரியா இருந்தார் ராமையா, தமிழ்நாடு வரலாறுலயே அதிக பொறுப்புகளை வைத்த மந்திரி அவரு. ஆமா சார். அவருடைய பையன் இன்னும் புதுக்கோட்டை வாடகை வீட்டுல தான் இருக்கான். இதெல்லாம் தெரியாதனாலதான் உங்களை மாதிரி தமிழ்நாட்டுல சில பேர் இப்படி எல்லாம் புலம்புறீங்க. கக்கன் அவர்கள் மதுரை ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல வெறும் வராண்டால படுத்துட்டு இருந்தார் சார். அதுவும் ஒரு தெரியுது இல்ல? ஆமா. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் ஏன் இதை பேசுறீங்க? ஓ, அவங்களாம் பொழைக்க தெரியல சார். அது கரெக்ட். வாழ தெரிஞ்சது, பொழைக்க தெரியல. பொழைக்கிறது சாரா வச்சு கூட பொழைக்கலாம், அதுக்கு பேரு பிழைப்பு. காசு எப்படி? அதத்தாங்க நான் சொல்றேன், பிழைப்பு வேறை, வாழ்க்கை வேறை. நெறி சார்ந்த ஒழுக்கமாக வாழ்வதற்கு பேரு வாழ்க்கை. வாழ்க்கை என்பது எந்த சூழ்நிலையிலையும் தப்பு பண்ணக்கூடாது, அதுக்கு பேரு வாழ்க்கை. அப்பனா திரு கருணாநிதி குடும்பம் அப்படிதான் செஞ்சுதா? ஊரை அடிச்சு நீங்களே தெரிஞ்சுக்க, நீங்களே என்னென்னமோ பேசுறீங்க, இது புரியலன்னா என்ன பண்ண முடியும் சார்? அப்புறமா முன்னொன்னு இப்ப வந்து பெரிய விஷயம் போகுது சார். பரந்தூர் விமான நிலையம் வராமல் போய்விட்டால் 16 ஆண்டுகள் பின்னாடி தமிழகம் போய்விடும்ன்றாங்க சார். எந்த முட்டாள் சொன்னா? என்ன சார்? எந்த முட்டாள் சொன்னா சார்? முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசும் சொல்றாரு சார். பேரு தங்கம்னு வச்சால தங்கம் நினைக்காதீங்க. நான் என்ன கேட்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? சோறு முக்கியமா பிளேன் முக்கியமாங்க? என்ன சார்? சோறு முக்கியமா பிளேன் முக்கியமா? எனக்கு பிளேன் தான் சார் முக்கியம். பிளேன் முக்கியம், சாவுங்க போங்க. எங்களுக்கு சோறு வேணும், எங்களுக்கு சோறு வேணும். உங்களுக்கு சோறு வேணும், நான் மீதி பேரெல்லாம் பொழைக்கணும், தின சாப்பாடு சாப்பிடணும். அதை தாங்க சொல்றேன்.
நீங்க ஏதோ ஒரு மாதிரி ஆயிட்டீங்க, எனக்கு புரியல. என்ன ஏதோ ஒரு மாதிரி ஆயிட்டீங்கன்ட்டேன். ஓ பரந்தூருங்கிறது 3 போகம் விளையிற நெல் விளையக்கூடிய பகுதி. சார் அந்த பகுதியில போய் நான் ஏர்போர்ட் வைக்கிறேன்னா சொல்றவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான். அதை ஆதரிக்கிறனாக்கா அவனுக்கு ஒன்றும் புரியலன்னு அர்த்தம். சார் நீங்க ஆதரிக்கிறீங்களா இருக்கிறீங்களா? சார் இல்ல சார், நீங்க அதாவது வானம் பார்த்த பூமி அது, அங்க எது? பற்றாத ஜீவன் அது எதுவுமே இல்ல. பரந்தூர் எப்படி சார் மூணு ஐயோ, போகம் விளையும்? உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. காஞ்சிபுரம் எப்படி சார் நான் சொல்றேன் கேளுங்க. ஏரிகள் நிறைந்த மாவட்டம். சொல்லிட்டீங்களா? ஆமா நீங்க உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன் தெரியுமா சொல்றேன்? ஆ. அந்த ஊரை பத்தி உங்களுக்கு தெரியல, வேற ஏதாவது பேசுங்க. அப்படியா சார்? 3 போகம் நெல் விளையுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அங்க போய் ஒண்ணும் வானம் பார்த்த பூமிங்கிறீங்கள. எந்த ஊர்ல இருக்கீங்க? இப்பதான் மேல குதிச்சு வந்தீங்களா? நீங்க திமுகவோட அறிவாலயத்திலிருந்து வரீங்களா? யார் சார்? நான் அறிவாலயத்திலிருந்து வரல சார். ஆ. ஒரு தமிழ்நாடு முன்னேற ஐயா, உங்களுக்கு தெரியல, விட்டுருங்க. நீங்க விட்டு எங்களுக்கு தெரிஞ்சதுனால சார் இவ்வளவு அழுகுறோம். உண்டா- தமிழ்நாடு அதுதாங்க பின்னாடி போயிடுச்சு, இப்படி சீக்கிரமா பண்ணிட்டாங்க. உங்களை கொண்டு போய் கீழ்ப்பாக்கத்துல சேர்க்கணும்னு முடிவாச்சு. தெரிஞ்சு போச்சு. சென்னை 10ல என்ன சேர்க்கணும். அது கரெக்டா தெரிஞ்சு அது வச்சு. பின் ஓ, நீங்களே போயிருவீங்க போல இருக்க. பின்கோட் நம்பர் அதுதானே சார்? அதான் கரெக்ட். அப்ப நீங்களே போயிருவீங்க. நல்ல விஷயம். அப்போனா எனக்கு நீங்க வேலை இல்லை. சொல்றத பார்த்தா திமுக இப்படி பரந்தூர் விமான நிலையம் மூடிட்டாங்க, அதை ரத்து செய்யணும், புலம்பெல்லாம் கீழ்ப்பாக்கத்துல போய் சேர்க்கணும்ன்றீங்க. அதேதான். கீழ்ப்பாக்க இடம் பத்தாது. சோறு முக்கியமா பிளேன் முக்கியமானா சோறு தான் முக்கியங்கிறவன் தான் மனுஷனா இருப்பான். ஆ. அது முக்கியம் இல்லைன்னு எவன் சொன்னாலும் அந்த கிறுக்கனை போய் எங்க சேர்க்கணுமோ அங்க சேருங்க. அப்போனா அவங்க 6வது அறிவே இல்லன்றீங்க, வச்சுக்கிட்டு வஞ்சகமா பண்றாங்க. 5வது அறிவு தான் இருக்குன்றீங்க. ஏங்க வச்சுக்கிட்டு வஞ்சகமா பண்றாங்கன்றா? இல்ல சார், அவங்களால தான் சார் வச்சுக்கிட்டு வஞ்சகமா பண்றாங்கன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம் சார். சார் உண்மையிலே இப்ப தமிழ்நாடு பொருளாதாரம் 11.14 சார். எந்த உலகமே எந்த நாடுமே கண்டாத ஜூ வளர்ச்சி கண்டு இருக்கு சார். பரந்தூர் விமானம் இன்னும் அதிகமா இன்னும் அதிகமாயிரும். ஆமா சார். உங்களை எல்லாம் எங்க வச்சு செக்ல ஆட்டினான்றீங்களா? வேற வழி இல்ல. உங்களுக்கு தமிழ்நாடை பத்தி தெரியல, தமிழ்நாட்டு மக்களை பத்தி தெரியல. 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்பவும் போன தடவை நீ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலே 1300 ரூபா, இன்னைக்கு வரலாம் 1300 ரூபா தான். ஆனா சாப்பாடு 40 ரூபாய் இருந்த அளவு சாப்பாடு இப்ப 150 ரூபா வந்துருச்சு. ஆமா சார், அரிசி விலை ஏறி போச்சு சார். கழுத்தை நெல்லு விலை நெரிச்சிருவேன். என்ன சார் இப்படி செத்து போய் கிடக்கிற விவசாயம், நெல்லு விலைய கூடல, ஹோட்டல்ல மட்டும் விலை கூடி இருக்கு. இதை கட்டுப்படுத்துறதா ஒரு அரசாங்கத்துடைய வேலை. அதை விட்டு எதை உளறான், பிளேன்னு பறந்துருங்கிறான், அதை போய் ஆதரிக்கிறீங்கன்னா சார் அவங்க அப்படிதான் சார். அவன் சொல்றான், நீங்க என்ன சொல்றீங்க அதை சொல்லுங்க. அவங்க பக்கத்துல இருக்க நிலத்தெல்லாம் வாங்கி போட்டுருக்கு, அதெல்லாம் சார் 50% குறைஞ்சு போச்சு சார் நிலத்துல. ரியல் எஸ்டேட் வேலை சார். இப்ப தாங்க நீங்க ஜாக்கிரதையா பேசுறீங்கன்னு தெரியுது. அவன் கவலை அவனுக்கு. போட்ட முதலீடு போச்சேன்னு நினைக்கிறான். 1000 ரூபா போட்டு 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கணும்னு நினைச்சான். அதுக்காக இடத்த வாங்கி போட்டான். இப்ப பரந்தூர் இல்லைன்னு சொன்னோடனே வாங்கின விலைக்கே விற்க முடியுமான்னு தெரியல. சில நேரம் நல்லா என்னதாமா பேசுற மாதிரியும் பேசுறீங்க, அப்புறம் வேற மாதிரியும் பேசுறீங்க. அப்படி இல்ல சார். வெறும் நான் முதல்லயே கேட்டேன், அதுலயே நீங்க புரிஞ்சிருந்தா போதும். மனிதனுக்கு சோறு வேணுமா பிளேன் வேணுமான்னு கேட்டேன் சார். நம்மளுக்கு பின்னாடி இருந்த கர்நாடகா எங்கேயோ போயிடுச்சு, ஆந்திரா எங்கேயோ போயிடுச்சு. அங்க 2 பன்னாட்டு விமான நிலையங்கள்லாம் இருக்கு சார். இங்க இல்லையா? எங்க சார் இருக்கு? பெருசா ஒண்ணு இருக்கு. திருச்சி இருந்தா போதுமா? மதுரை இருந்தா போதுமா? எங்களுக்கு நான் சென்னை சுத்தி தான் சார் எல்லாமே வளரணும். சாவுங்க சென்னையில இருக்க. எனக்கு என்னங்க, நான் எங்க ஊர்ல இருக்க செத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை விட்டு சென்னை முன்னேறல, வெண்ட முன்னேறல சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? தமிழ்நாடு மெட்ராஸ் மட்டுமா? எந்த உலகத்துல சார் இருக்கீங்க? தமிழ்நாடு என்ன தெரியுமா உங்களுக்கு? 8 கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல மெட்ராஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பேசுவீங்களா நீங்க? அப்போனா திமுக காரங்க மெட்ராஸ் மாத்திரம் தான் பாக்கறாங்க. நீங்க அப்படித்தான் பேசுறீங்க, அவங்க கிட்ட தான் வந்திருக்கீங்க, அதான் தெரியுது. அப்படி இல்ல சார், இதெல்லாம் இது ஒரு நாடு, ஒரு தமிழ்நாடு. அதுதான் தெரியலன்னு சொல்லிட்டேனே உங்களுக்கு. அவனுக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல சார். கொஞ்சம் இழப்பு வந்துதான் தாங்கி கொஞ்சம் நீங்க தாங்க. எனக்கு என்ன, நான் ஏன் சார் இழப்ப தாங்கணும்? நீங்க தாங்கறத தாங்க சார். கொஞ்சம் கசப்பு மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். அது எங்களுக்கு தெரியுங்க. நாங்க என்ன சாப்பிடணும் எங்களுக்கு தெரியும். நீங்க வேற என்ன கூட சாப்பிடுவீங்க. இந்த 3 மணி நேரம் கக்கூஸ்ல உட்கார்ந்துருந்தீங்க, அங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுவீங்க. நாங்க எதை சாப்பிடணுமோ அதான் சாப்பிடுவோம். அப்பனா நீங்க சொல்றத பார்த்தா 2002ல திரு கருணாநிதி அவர்கள் அரசு செய்யும் போது அவர் ரூமுக்குள்ள போய் பூட்டுக்கிட்டார். இப்போது அவருடைய பேரன்
கைது செய்ய ஒரு போயிட்டு அவன் மாவீரர் அவங்களால தொடங்க சொல்லாதீங்க. யாரு சார்? சிறையை கண்டு அஞ்சறவங்கள திமுக தானங்க. அப்பனா திரு ஸ்டாலின் அவர்கள் மிசாவில் கைது செய்தார்னு பொய் பொய் பெரும் பொய். எதுக்காக கைது செய்யப்பட்டார்? அவர்கிட்ட கேளுங்க. இல்ல நீங்க தான் சொல்லுங்க. நான் எதுக்கு சொல்லணும்? உலகம் தெரிஞ்சுக்கணும். அது உலகம் தெரிஞ்சா நீங்க கண்டுபிடிங்க. எனக்கு என் வேலை நிறைய இருக்குங்க. மிசாவில கைது பண்ணல. மிசாவில கைது பண்ணியிருந்தா அரசாங்கம் லிஸ்ட் கொடுத்துருக்கு யார் யார கைது பண்ணணும்னு. அந்த லிஸ்ட்ல அவர் பேர் இல்ல, அதனால இல்ல. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா சார்? அப்பனா இப்ப அதாவது ஒரு கனவு கண்டிட்டு இருந்தாங்க. இன்றைய தாபாக்கி ஆட்சி ஒன்னும் தெரியாத பிள்ளைக்கா பசங்க அப்படின்ட்டு விசில் அடிச்சா குஞ்சு நினைச்சிட்டு இருந்தாங்க. அது சட்டமன்றத்துல நம்ம வச்சு வாங்கலான்ட்டு ஒரு கணக்கு போட்டாங்க. கடைசியில தலைகீழ மாறி போச்சே சார். எல்லாம் அவங்க பல்பு வாங்கிட்டு இருக்காங்க சார். அவங்க கேள்விக்கு பதிலா நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. நான் என்ன சொல்றது இருக்கு? இல்ல இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் பாத்துட்டே முடிஞ்சு போச்சே. இவங்க தான் பிள்ளைக்கா பசங்க, அவங்க இல்ல. உங்க வார்த்தையில நீங்க சொன்னது சொல்றேன். இல்ல அப்படிதான் அதான் மாறி போச்சுங்க, உல்டாவாயிடுச்சு சார். இப்ப நேராலேயே தேவையில்லைன்றாங்க சார். ஏன் ஏன் இல்ல சில இதெல்லாம் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படுவதில்ல, அதெல்லாம் ஏன் நீக்கணும்? நீக்காத மாதிரி நடந்துக்க. அப்பனா இது நேரலை தான் அவங்களுக்கு ஒரு நல்ல பாடம். அதனாலதான் தவிக்கிறாங்க, துடிக்கிறாங்க. அவன் என்ன செய்யறான்னு இப்ப தெரிஞ்சு போச்சா? ஓ அப்படிதான் அவங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த வாயில இருந்து ஏதோ வரும். அதெல்லாம் வாயில வர்றது மட்டும் இல்ல, செய்கை சேட்டைகள் இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்ப வாழை சுருட்டி அடக்கி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதேதான் திரு விஜய் அவர்கள் அப்படி பண்ணிட்டாருன்றீங்க. அதான் சைலண்ட் கில்லர். பேசாம மிரட்டாம குச்சி எடுத்து அடிக்காம வாழை சுருட்டி உங்க பாணியில உட்கார வச்சாச்சு. 2021 அவர் முதல்வர் ஆவதுக்கு முன்ன அந்த திமுக ஒருத்தர் இனி இந்திய பிரதமராக போகிற திரு ஸ்டாலின் புக்கே போட்டாங்க சார். போட்டாங்களா? அப்ப நாடகம் போட போறாங்க. அது நாடகமா சார்? ஆமா. நாடகத்துல பிரைம் மினிஸ்டர் ஸ்டாலின் இன்னொருத்த காட்டி இவர் தான் ஸ்டாலின், இவர் பிரதம மந்திரி போடுவாங்க. அட கரெக்டா சொல்றீங்க. நீங்க தான் டைரக்டர். அதுக்கு இல்ல அவர் இல்ல, காமெடியின் படத்துல தான் அவர். இல்ல அதை தாங்க சொல்றேன். எனக்கு சந்தேகம் எல்லாம் இப்பதான் தீருச்சு சார். இன்னொன்னு, எதிர்கட்சி தலைவர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அதாவது ஃபைல் ஓபன் பண்ண போறோம்னு சொன்ன உடனே அன்னைக்கு இல்ல, அப்படி மயான அமைதியாகி போச்சு சார் சட்டமன்றம். எதனால சார்? அது தெரியலீங்களா எனக்கு. நீங்க தான் அமைதி நீங்க மயான அமைதி ஆகி போச்சு சார். சட்டமே போடலையா? 3 ஃபைல் இருக்குதுன்ட்டு முதல்வர் சொன்னாரு. அப்படியே வாயடைச்சு போயிட்டாங்க சார் திமுக காரங்க. என்ன சார் ஆச்சு? ஏங்க அவனுக்கு தாங்க தெரியாம கஷ்டம். நீங்க என்ன வெளியில இருந்து பார்த்து சிரிப்பீங்க? எருது பொண்ணு காக்கைக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க காக்கை மாதிரி குத்தி காட்டுறீங்க அவங்கள. அவங்க வேதனை, ஐயோ எப்ப நம்மள உள்ள தள்ள போறாங்களோ, உள்ள கடிதிங்கணுமோ என்னமோன்னு அவங்களுக்கு கவலை இருக்கு. நீங்க வெளியில உட்காந்து இஷ்டத்துக்கு பேசிட்டீங்க சார். நீங்க என்ன சார், அவங்க அந்த கோபாலபுரம் குடும்பம் போறது இல்ல, ஏதோ தப்பி தவறி கனிமொழி போயிட்டாங்க தீகார் சைடுல பெரிய ஜெயில. அவங்களுடைய அமைச்சர்கள் தானே சார். உண்மை கேட்டா அதாவது மிக சுத்தமான ஆட்சி, பொருளாதாரத்தில் மிக சிறந்த ஆட்சி அப்படின்ட்டு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை தோற்றுவித்த அவர் சொல்லி இருக்கார் சார் ஸ்டாலின். சரி, நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்க. இதை விட மோசமான ஆட்சி இந்தியாவிலே கிடையாது. கரப்பாம்பூச்சி தலைவர் பிறக்கிறதுக்கு முன்னாலே நான் அரசியலுக்கு வந்துட்டேன். இப்போ புரியுதா உங்களுக்கு என்னன்னு? விவரம் தெரிஞ்சவன் சொல்ல மாட்டான், கிறுக்கு போய் தான் சொல்லுவான். என்ன சார் அவரு? நான் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டேங்கிறேன். எரும மாட்டேன். நான் கிராமத்துல நாங்க வாக்கியா வரப்புல குளத்துல இதெல்லாம் போட்டு தேய்ப்போம். என்ன தேய்ச்சாலும் அடுத்து 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா அப்படித்தான் இருக்கும். அப்பனா அது சுத்தமில்லாத கட்சின்றீங்க, சுத்தமில்லாத கோபாலபுரம்ன்றீங்க. அந்த வழி ஏங்க கோபாலபுரத்தை ஏங்க சொல்றீங்க? கோபாலபுரத்தை இவங்க இப்போ புதுசா போயிருக்காங்க. கோபாலபுரம் முன்னாலே இருந்துச்சு. அதனால கோபாலபுரத்தை நீங்க கேவலப்படுத்த. கோபாலபுரம் என்றாலே திரு கருணாநிதினு சொல்லுவாங்க, போயஸ் கார்டன் என்றாலே செல்வி ஜெயலலிதா சொல்லுவாங்க. அந்த ரெண்டு அவங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இப்படி பேசவே மாட்டீங்க சார். நார்த் போக்ரவுண்ட்னா சிவாஜின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நீங்க எவனும் பூர்வீகமா இருந்தவனை பத்தி பேசவே இல்லை. இது வந்தாரே எவன்லாம் பட்டா வச்சிருக்கானோ அவனுக்கு புறம்போக்கில் இருக்கவனை பத்தியே பேசிட்டு இருங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக தோற்றது அவங்களால் ஜீரணிக்க முடியவில்லை. அதுவும் குறிப்பாக
திரு ஸ்டாலினால் ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன சார் ஆச்சு அவங்களுக்கு? அவரு ஏத்துக்கிட்டு தான் மூலையில உட்காந்துருக்காரு. நீங்க தான் அவர் பேரை சொல்லி பதட்டிருக்கீங்க. சார் கொளத்தூர் சிங்கப்பூர் மாதிரி ஆக்கி வச்சிருக்க சார். ரோடு எல்லாம் போட்டு அந்த அந்த மக்கள் ஓ ஆமா, அதாவது வயல்ல வரப்பு கூட காங்கிரீட் போட்டாங்க. எனக்கு தெரியும், அதெல்லாம் உங்களை விட எனக்கு தெரியும் சார். அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்தார் சார். அவருடைய தகப்பனார் திரு கருணாநிதி விட இந்த 5 ஆண்டு ஆட்சியில் நல்ல ஆட்சி கொடுத்தாரு சார். நீங்க அவங்க கூட சேர்ந்த தம்பி போகும்போது கொஞ்சம் கீழ்பாக்க வழியா கொண்டு போய் விட்டு போயிருக்கப்பா சார். உண்மை தானே சார் சொல்றோம். உண்மை அதுதான். நான் இப்ப உண்மை கரெக்டுங்க. நான் சொல்றது உண்மைன்னு புரியுது. இல்ல சார், இல்ல 2026 நான் திரும்ப ஆட்சிக்கு வரும்ட்டு அவ்வளவு தைரியமா இருந்தாரு, ஸ்ட்ராங்கா இருந்தாரு, நம்பிக்கையோடு இருந்தாரு. ஆனா இந்த தமிழ்நாட்டு மக்கள் இப்படி காலவாரி விட்டாங்க சார். அவன் வைத்தறிச்சல் அவனுக்கு தெரியும். உங்களுக்குன்னு இங்க உட்காந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பீங்க. ஒவ்வொருத்தன் செத்துக்கிட்டு இருக்கான். இவங்க மட்டும் சுகமா அவங்க வீட்டு கல்யாணம் இப்ப அமெரிக்கா நடக்கும் தெரியுமா? நீங்க உங்க இடத்துல இருந்து இங்க வர்றதுக்கு இந்த பாடுபடுறீங்க. கல்யாணம் சொந்த பந்தம் எல்லாம் சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஏதுங்க இந்த சொத்தெல்லாம்? சார் இன்னொன்னு தெரியுங்களா? இப்ப திமுக கோபாலபுரத்துக்குள் பிராமணர் நுழைஞ்சிட்டாங்கன்றாங்க சார். அந்த குடும்பம் ஐயோ, நான் இதுக்கெல்லாம் அதிகம் சொல்ல முடியாது. மூலம் முடிஞ்சா புரிஞ்சுங்க விட்டுருங்க. பிராமணர்கள் அந்த குடும்பம் அங்க நுழைஞ்சு ரொம்ப காலம் ஆச்சு. நீங்க புதுசா பேசுறீங்க. இப்ப அதான் சார் சொல்றாங்க. சார் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியல. நீங்க சொல்றது புரியுது சார். என்ன சார் புரியுது? மாறனுடைய வைஃப் யாரு? பிராமின் தானே. கலாநிதி மாறன் வைஃப் யாரு? பிராமின் தானே. தயாநிதி மாறன் வைஃப் பிராமின் தானே. அதான சொல்ல வரீங்க. சரி, இது கேட்டீங்கல்ல? ஆமா. பிராமணனுடைய அதாவது மாறனுடைய வைஃப் பிராமின்னு சொல்றீங்க. மாறனுடைய அப்பா யாரு? மாறனுடைய அப்பா முரசொலி மாறன் சார். முரசொலி மாறனுடைய பொண்டாட்டி பிராமின்னு சொன்னீங்க. ஆமா சார். இப்ப மாறனுடைய அப்பா யாருன்னு ஒரு தெளிவா தானங்க கேக்குறேன். மாறனுடைய அப்பா அப்பப்பா என்னங்க இவ்வளவு நேரம் இவ்வளவு தெம்பா பேசுறீங்க? இப்ப பேச்சே காணா? இல்ல சார், உங்களை வாய் அடைக்கிறதுக்கு இப்பதான் தெரியும். இல்ல சார், இல்ல சார், அது இது ஒண்ண கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அப்புறம் 3 மணி நேரம் பேட்டி. இல்ல நான் அது சொல்லக்கூடாது சார், சொல்லக்கூடாது சார். அப்ப நீங்க மட்டும் சொல்ல மாட்டீங்க, நான் மட்டும் சொல்லணுமா? உங்களுக்கு நீங்க தான் கேள்விதான் கேக்குறேன், நீ பதில் சொல்லு. இப்ப நீங்க மட்டும் தான் கேள்வி கேட்பீங்க, நான் கேட்க கூடாதா? ஆமா, நான் கேட்டுட்டேன், பதில் சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன் சார். நான் தெளிவா சொல்லிட்டேன். முரசொலி மாற அப்பா யாருன்னு சொல்றவங்களுக்கு தான் நான் பேட்டி கொடுப்பேன். உங்களுக்கு புரியலன்னு தான் முன்னாலே எனக்கு புரிஞ்சு போச்சே. உங்களுக்கு புரியலங்கிறது எனக்கு முன்னாலே புரிஞ்சு போச்சு சார். கருணாநிதி உடைய அக்கா பையன் சார் அவரு. நான் என்ன சொன்னேன்? கருணாநிதி அக்கா இல்லைன்னு சொன்னா? நீங்க வரும்போதே எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டாங்க, அவர் இந்த மாதிரி விவரம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருப்பாரு, நீங்க நம்பிராதீங்க சொல்லிட்டாங்க. சோ அதாவது ஒண்ணு மாத்திரம் சொல்லுவாங்க சார், எப்பயுமே பிராமின் இப்ப அந்த குடும்பத்தையே 2ஆக உடைக்க முயற்சி பண்ணுகிறார்கள். அதுவும் இந்து குரூப் அதுல இறங்கிடுச்சான் சார். இந்து குரூப்பா? ஆமா. அப்படியா? ஆமா. சரி. அதாவது கலாநிதி மாறன் மகளை அனிருத் என்ற பிராமின் மூலமாக ஒன்னு சேர்க்க அவர் லவ் பண்ணி இது பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப சொத்து பிரிக்கிறதுக்கு தயாநிதி மாறன் பலியாயிட்டாரு. எப்படி இந்த குடும்பத்தை அவங்களுக்கு ஏதுங்க அடியில் கண்ட சொத்தை தரவே இல்லாத குடும்பத்துக்கு இவ்வளவு சொத்து எப்படி வந்துச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு உங்ககிட்ட பதில் உண்டா சார்? அவங்க எப்படியே சார் பூமாலைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க, சரியா சார்? நான் சொல்லி முடிக்கிறவங்க கேட்டோம், அதுக்குள்ள நடுவுல பேசினா கழுத்த முடிச்சிடணும். பூமாலைன்னு ஆரம்பிப்பது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு அதையும் சொல்றேன். 90களில். அப்ப தமிழ்நாடு முழுக்க 5 ரூபா 10 ரூபா 100 ரூபான்னு வசூல் பண்ணாங்களா? நான் வேணா வெளிப்படையா சொல்றேன், பாலகிருஷ்ணன் எங்க ஊர் சேர்மனும் மலர் மன்னன் எங்க ஊர்ல எம்எல்ஏவும் 2 பேர் எங்க வீட்டுக்கு வந்து நீங்க எந்த கட்சியா வேணாலுங்க எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டு என்ன தொந்தரவு பண்ணி 5000 ரூபாய் என்கிட்ட வாங்கினாங்க. நான் சொன்னா நான் ஏமாத்துறேன்னு சொல்லலாம், அவங்ககிட்ட அடிக்கட்டை எல்லாம் இருக்கும்ல, அதை எடுத்து பார்த்துக்கிட்டோம். இப்படி ஊர் பூரா பிச்சை எடுத்து ஆரம்பிச்ச பத்த பூமால இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழியிலையும் டிவி வச்சிருக்கீங்களே எப்படி? இத்தனை சேனலுக்கும் கோடி கோடியா சொத்துக்கள் வாங்கியிருக்கலாம், அதெல்லாம் எப்படி? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறமா என்ன பத்தி நீங்க பேசலாம். ஓ அப்பனா நீங்க சொல்றது இதுலயும் ஒரு பொடி வச்சு பேசுறீங்க. அதாவது கலாநிதி மாறனுக்கு திரு கருணாநிதி குடும்பத்துக்கான அப்படி சொத்து சேர்க்கறது எப்படின்ட்டு கணக்கு வழக்க தெரியாது, அதனால்தான் பிராமண கல்யாணம் பண்ணிட்டு இப்ப இவ்வளவு உச்சிக்கு வந்திருக்காங்களா? வா, கல்யாணம் அதாவது வசதி வந்ததுக்கு அப்புறம் தாங்க கல்யாணம் பண்றாங்க. இல்ல இவ்வளவு பணத்தை பெருக்கிறது அவங்களுக்கு தான் வழி இல்ல, வழி அறிவு வேணும் இல்ல? ஏங்க இதெல்லாம் சொல்லாதீங்க. அறிவு இவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு உலகத்துல யாருக்கு இருக்கு?
நீங்க பாட்டு பேசுறீங்க. பிராமணுக்கு தான் அதிகம் இருக்கீங்க. யார் சொன்னீங்க? கர்நாடக மாறனுக்கு இல்லையா? மாறனுக்கு இல்லையா? அவங்களுக்கு தான் அறிவு பெட்டகங்கள். அதனால தான் ஒண்ணுமே இல்லாம வெட்டி கம்பெனிலாம் இன்னைக்கு ஆசியாவிலே பெரிய கோடீஸ்வரனா முடிஞ்சது. அவங்களுக்கு அறிவு இல்லாத மாதிரி இன்னொருத்தர் அறிவு சொல்றீங்க. தப்புங்க இதெல்லாம். இல்ல தேடி தேடி போய் நியாயத்தை பிராமின் குடும்பத்துல இருந்து சார் அவங்க ஆரம்பத்துல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க? பிராமணியத்தை ஒழிக்கணும். அதுக்காக தான் கல்யாணம் பண்றாங்க. ஓ அப்படியா? ஆமா. ஓ அதாவது ஜாதி மறுப்பு இல்லாமல் பிராமணியத்தை சார் பிராமணியத்தை ஒழிக்கிறோம். அப்படியா? இப்படி கல்யாணம் பண்ணி இப்படி. ஆமா. பெரியார் சொன்னது அப்படி, இது இவர் சொன்னது இப்படி. இவங்க ஏங்க இவர் சொன்னதை பத்தி பேசினா நீங்க ஏன் பெரியார கூப்பிடுறீங்க? அப்புறம் இப்ப என் வயசுக்கு இருக்கும் போது பெரியார் ஒரு 25 வருஷம் பொண்ணா கல்யாணம் பண்ணாரு. பெரியார் மாதிரி இருக்கு நானும் கல்யாணம் பண்றதா? அப்பனா திராவிட கட்சிகள் பெண்கள் விஷயத்தில் வீக்கன்றீங்களா? ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்றேங்க. அதனாலதாங்க 75 வயசுல 25 வருஷம் பொண்ணா கல்யாணம் பண்றாங்க. உங்களால முடியுமா? என்னால முடியுமா? முடியுமா சார்? பயங்கர ஸ்ட்ராங் அவங்க. ஆண்கள் ஸ்ட்ராங். அவங்க ஸ்ட்ராங். அதனால அவங்க தேனி அவங்களா அவங்க கிட்ட போய் விழுந்துடுறாங்க. பெண்கள் அவங்க கிட்ட போய் ஆமா 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 அவங்க மன்மதன்ன்றீங்க. ஆமா அதேதான். அதனாலதான் ரதி எல்லாம் போய் விழுகுது. அப்படியா? இப்பதான் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சரி சார், பொறுத்து இருந்து பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.